அனைவருக்கும் அடியேனின் வணக்கம். தமிழக வரலாற்றில் சைவமும் வைணவமும் தொன்மை மிகு சமயங்களாக பார்க்கப்படுகின்றன. இவ்விரண்டு சமயங்களும் தத்துவ போராட்டத்தின் மூலம் பக்தி எழுச்சியை ஏற்படுத்தின. வினையினின்றும் பொறியினின்றும் மனிதனுக்கு விடுதலை அளித்தன. வினை வினை பயன் யாவற்றிற்கும் மேலாக உள்ளவன் இறைவன் என்றும் அவனை சார்ந்தால் வினை கெடும் என்று கூறி மக்களை ஈர்த்தன. இறை பக்திக்கும் இன்ப நுகர்ச்சி ஒரு தடை கிடையாது. உலகம் உண்மையானது. உலகியல் இன்பங்களை நுகர்ந்து கொண்டே இறைவனிடம் பக்தி செலுத்தலாம் என்று நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பக்தி இலக்கியங்களை படைத்தளித்தனர். 63 நாயன்மார்கள், 12 திருமுறைகளும், 12 ஆழ்வார்கள், 4000 திவ்ய பிரபந்தங்களையும் பாடி அருளினர். இவர்கள் தனித்தனி பதிகங்களாகவும் பிரபந்தங்களாகவும் பாடி பக்தி அனுபவங்களை வெளிப்படுத்தினர். இவையல்லாமல் கடவுளர் பற்றிய புராணங்கள், தல புராணங்கள் என்று புராண கதைகள் எழுதியும் சைவ வைணவ பெரியோர்கள் ஆன்மீகத்தை பரப்பினார்கள். தமிழ் இலக்கிய வரலாற்றில் பெரும்பான்மையான காலகட்டத்தை பக்தி இலக்கியங்களே தன்வயப்படுத்தி கொண்டன. தமிழில் தோன்றிய அளவுக்கு வேற எந்த மொழியிலும் பக்தி இலக்கியங்கள் தோன்றவில்லை. தமிழ் மொழி வளர்ச்சியில் பக்தி இலக்கியங்களின் பங்கு அளப்பரியது. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இறைப்பற்றோடு மொழிப்பற்றையும் கொண்டிருந்தனர். நாளும் இன்னிசை யாழ் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு என்று சம்பந்தரை சுந்தரர் புகழ்ந்து பாடியதும், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று நாவுக்கரசர் பாடியதும், ஞான தமிழ் புரிந்த நான் என்று பூதத்தாழ்வார் பாடியதும் சைவ வைணவ சமயங்களுக்கு இருந்த மொழிப்பற்றை காட்டுகின்றன. அந்த வகையில் ராமானுஜர் வைணவ சான்றோர்களில் சிறப்பு மிக்கவர். இவர் செய்த சமூக சீர்திருத்த செயல்பாடுகள் அவரை கவனமிக்கவராக ஆக்குகின்றன. அப்படிப்பட்டவரின் வாழ்க்கை வரலாறு குறித்து சில பதிவுகளை தர முன்வந்துள்ளேன். பாரத நாட்டில் நமது தர்மமானது தாழ்ந்த நிலைக்கு சென்று சமயத்தில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு சமுதாயத்தை வழிநடத்த அவதரித்த மகான்களில் ராமானுஜரும் ஒருவர் ஆவார். தூய்மையான மனதுடன் சரணாகதி செய்கின்ற ஒவ்வொரு இந்து மத தத்துவமும் மோட்சம் பெறும் மந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்ற திருமந்திரத்தை கோபுர உச்சியிலிருந்து அன்பர்களுக்கு உபதேசித்த உத்தமர் ராமானுஜர். பெருமை மிகுந்த தனித்துவமான இத்தகைய சமய புரட்சியாளரை உலகறிய செய்யும் நோக்கில் இந்த பதிவை அடியேன் அனைவருக்கும் சமர்ப்பிக்கிறேன். இந்த பதிவு தங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.